வேலை என்னடாச்சு? சீனியர் என்னன்ட்டு சொல்லியிருக்கேன்ப்பா, கண்டிப்பா கிடைச்சிருப்பா. இங்க பாரு, காலேஜ் முடிச்சு 1 வருஷம் ஆயிட்டு, இனிமே என்கிட்ட நீ 1 ரூபா கேட்டாலும் அதுக்கு நீ அசிங்கப்படணும்டா. ஆம்பளைனா சம்பாதிக்கணும், சம்பாதிச்சாதான்டா அவன் ஆம்பளை. அப்ப சம்பாதிக்க முன்னாடி பொம்பளையா இருந்தேப்பா. இந்த எகத்தாளத்தை அவாய்ட் பண்ணு. உங்க அப்பனோட ஒரே தொல்லையா இருக்குடா. அந்த வேலை என்னடா ஆச்சு? வேலை கொடுக்குறோம்னா நம்ம சொந்தக்காரனா, பொறுமையாதாம்மா கிடைக்கும். அப்படி சொல்லாதடா தம்பி. சம்பாரிச்சாதான்டா மதிப்பாங்க, பொண்ணு கொடுப்பாங்க. சம்பாதிக்கிறது தான் ஆம்பளைக்கு அழகு. ஏன் இப்ப அழகா இல்லையாண்ணா? ஏன் என் புள்ள எப்பயும் எனக்கு அழகுதான். அப்புறம் என்ன போ. அப்புறம் அந்த ஆளு கிடக்குறான், நீ வந்து சாப்பிடுறா. ஏங்க 3 கல்யாணம் இருக்கு, ஒரு லோன் இருக்கு, வெறும் 30,000 கொடுக்குறீங்க. ஏய், நான் வாங்கின சம்பளத்தை அப்படியே உன்கிட்ட கொடுத்துட்டேன்டி. என்ன கொடுத்தீங்க? ஏத்தோட்டுக்காரன் தான் 50,000 சம்பாதிக்கிறான். அவன் ஆம்பளை. அவன் ஆம்பளையா? அப்புறம் நான் ஆம்பளை இல்லையே. ஆம்பளைங்கிறதுனால தானே நான் கல்யாணம் பண்ணிட்டு 2 புள்ளைய பெத்து வச்சிருக்கேன். புள்ள பெத்த ஆம்பளை இல்ல, பொண்டாட்டி புள்ளைய சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு பாத்துக்கிறான் பாரு, அவன் தான் ஆம்பளை. ஏன் நான் சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு தானே பாத்துக்கிறேன். உனக்கு பத்தலனா நீ படிச்சிருக்கல, நீ வேலைக்கு போ, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து காப்பாத்துவோம். ஏன் பொம்பளை வேலைக்கு போக சொல்லிட்டு நீ உட்காந்து திங்கலாம்னு இருக்கிய? ஆமாடி, திங்க தான் போறேன், நீ வேலைக்கு போ. போக முடியாது, எனக்கு விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்ல. ஆம்பளை எங்களுக்கு விருப்பமே இல்லைனாலும் வேலைக்கு போறது கட்டாயம். பொம்பளை உங்களுக்கு ஆப்ஷனு. நல்லா இருக்குடி உங்க நாயா. போடி போல. போட.